மீனாட்சி சொக்கே இந்த நரசிம்மருடைய ஒரு சம்பவம் சொன்னேன் இல்லையா, நரசிம்மரும் சங்கராச்சாரியாரும் இருந்தது. சரி, அதனுடைய அடுத்த ஃப்ளோக்கு கண்டினியூட்டிக்கு வரேன். தயானந்த சரஸ்வதிங்கிறவர் பிரம்ம தத்துவமான ஒன்றை பாடியிருக்கார் அவருடைய பாணியில். அதில் ஸ்வயம்புவா கங்கையை அணிந்து சங்கரா பிறப்பின் சாகரத்தை கடக்க உதவுபவனே, நீ பரபிரம்மம், குணங்களற்றவன், கடந்த நிகழ் எதிர்காலம் கடந்தவன், ஆனந்தமான அதிசயமான அழிவில்லாத அக்ஷயம் போன்ற லிங்கமே, மதங்க முனிவரால் வணங்கப் பெற்றவனே, ஆகாசம் போல பரவியிருப்பவனே, திகம்பரமாக கூத்தாடுபவனே, நடனமாடும் நடேஷா, நித்தியமான ஈஷா, உன் நிஜஸ்வரூபத்தை என்றுமே காண முடியாத ஈஷா, சர்வத்திலும் நிறைந்திருக்கும் ஈஷா, சர்வேஷா, சம்போ மகாதேவா அப்படின்னு தயானந்த சரஸ்வதிங்கிறவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். இந்த பிரம்ம தத்துவமான உன்னை போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ அப்படிங்கிற அந்த பாட்டில் கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ. அதில் ನಿರ್ಗುಣ ಪರಬ್ರಹ್ಮ ಸ್ವರೂಪ ಗಮ ಗಮ ಭೂತ ಪ್ರಪಂಚರಹಿತ ನಿಜ ಗುಣ ನಿಹಿತ ನಿರಾಂತ ಆನಂದ ಆನಂದ அதிசய அக்ஷயலிங்க நிஜ குண நிஹித நிதாந்தக நந்த ஆனந்த அதிசய அக்ஷயலிங்க. அதில் இன்னும் அவர் பாடியிருக்காரு. மதங்க முனிவர வந்தித ஈஷ சர்வதிகம்பர வேஷ்டித வேஷ நித்ய நிரஞ்சன நித்ய நடேஷ ஈஷா சபேஷ சர்வே शम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो அப்படின்னு சொல்லி அது ஒரு பாட்டு. நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த இதை பாரு, சங்கரர் சிங்கத்தை அப்படி கர்ஜனை பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த சங்கரரை கர்ஜனை பண்ணிட்டு வர்ற சிங்கம் எப்படி காப்பாத்துறது இங்கே பார், கட்டுண்டு அந்த நரசிம்மர். ஓகே, எனக்காக உன் வேலையை எல்லாம் விட்டுட்டு என் கூடவே நீ டூர் வந்தியே, ரொம்ப நன்றி. என் தகுதிக்கு இதெல்லாம் ரொம்ப பெருசு. இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கானே எனக்கு தெரியல. உன் தயைக்கு நன்றி. உன்னை நானே கொண்டு போய் மதுரையில் விட்டுடுறேன். வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து மதுரைக்கு போயிடலாம். நான் மீனாட்சி சொக்கேன் 3 பேர். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒன்று அர்த்தநாரி, உங்கள் அர்த்தநாரி கூட நான். அப்போ 2ஆன்னு கேட்காத. இத்தனை நேரம் எல்லா கதையும் சொன்னியே நீ, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான், பிரம்மம் ஒன்று தான், பரபிரம்மம் ஒன்று தான்னு. அதுக்காக நீயும் நானும் ஒன்றும் ஆகிட முடியாது. நீ தெய்வந்தான், ஆஃப்டர் ஆல் மனுஷி தான். கூட நான் வரேன். இத்தனை தூரம் நீ எனக்கு கிருப்பை பண்ணி என் கூட இருந்திருக்கிய, இன்னமும் நீ எப்போவும் என் கூட இருக்கணும். நம்ம திரும்பி சேர்ந்து மதுரைக்கு போகலாம். அங்கே நிறைய வேலை இருக்குது உனக்கு. நான் ஒரு வெட்டி ஆள், எனக்கு என்னத்தை இருக்குது இப்படி பேசுறதுக்கு, புலம்புறது தான் நான் லாய்க்கும். உனக்கு ஏகப்பட்ட வேலை, இந்த அண்ட சராச்சரங்களை கவனிக்கிற வேலை. உன் வேலையெல்லாம் விட்டுட்டு என் கூட டூர் வந்திருக்கியே, இதுக்கே நான் என்ன கொடுப்பினேன்? ஏதாவது இத்தினூண்டு
ஏதோ புண்ணியம் பண்ணி வச்சுருக்கணும், என்னமோ தெரியல. என் கூட இப்போ இத்தனை நேரம் டூர் வந்ததுக்கு. சரி வா, நானே கொண்டு போய் சேர்ந்து வரேன் மதுரைக்கு. உன்னை பல்லக்குல குதிரை வேகத்தில் நான் கூட்டிகிட்டு போகிறேன். சீக்கிரமாக போனால் அங்கே உனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு. எல்லாரும் வழி விடுங்கப்பா. யார் வர்றான்னு பாருங்க. யார் வர்றா சொல்கிறேன்.